சரி எல்லா சரி கொஸ்டினுக்கும் கேளு ராங் ஆன்சர் சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கணும் ஆளாளுக்கு. ஆ? 1000 ரூபாய் ஆளாளுக்கு. 2000 ரூபாய் கொடுக்கணும். ஏண்டி உனக்கு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு சைஃபர்னு தெரியுமா? 2 3ன்னு நினைக்கிறேன். ம் 1000 ரூபாய் ஆளாளுக்கு. சரி மேனேஜ் பண்ற விடு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு கேட்க தான் தெரியும். நீங்க தான் பதில் சொல்லணும். மேல போகும். எது மேல போகும் ஆனா கீழே வராது? அது என்ன? ம் பாஸ். தாத்தா நான் ஆன்சர் சொல்லட்டுமா? ம் வயசு ஏறும் நான் ஏறுகாது. பெரிய தத்துவமா இருக்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தோத்துட்டீங்க. ஆமா. நேஹா நீ கேளு. கப்போட புடி எந்த பக்கம் இருக்கும்? கப்பு கப்பு கப்போட புடி ரெண்டு பக்கமும் இருக்கும். செகண்ட் क्वेश्चனும் அவுட். இல்லையே வெளிய பக்கம் தான் இருக்குமே. தோத்துட்டீங்க. அக்கா நீ கேளு. தேர்ட் क्वेश्चन எந்த? அப்பா சடையன், அம்மா சடைச்சி, பிள்ளை சக்கர கட்டி. என்னது? அது அது சொல்லுங்க, சமாளிக்காதீங்க. பலாப்பழம் பலாப்பழம். ஐயோ. நேஹா நீ கேளு. பல்லு இருக்கும் ஆனா கடிக்காது, அது என்ன? பல்லு இருக்கும் கடிக்காது. சீப்பு. ஐயோ கரெக்ட்டா சொல்லிட்டாரு. பல்லு இருக்காது ஆனா கடிக்கும், அது என்ன? தெரியலம்மா, என்ன விட்டுரு. சப்பல். இது கூட தெரியல. தாத்தா தோத்துட்டாரு. எங்க 2000 ரூபாய் பையில வச்சுட்டா சுத்திட்டு இருக்கேன். உள்ள வந்து எடுத்து கொடுக்குறேன், அவசரப்படாதீங்க. பொழுதுங்களா, நீங்க 2 பேரும் எதுக்காக வந்து பணம் கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியாதா? ராஜேஷுக்கு பர்த்டே வருது, அதுக்கு நீங்க 2 பேரும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தானே. கழுதுங்களா, உங்களுக்கே இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தா நான் உங்க தாத்தாடி. இத பாரு, 2000 ரூபாய்க்கு ராஜேஷ்க்கு ஒரு அருமையான கிஃப்ட் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்க 2 பேரும் அது கொடுத்துடணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி செலவிச்சிருவீங்க. ஓகேயா? கெட்டிக்காரி. போங்க போடி. தேங்க்யூ. ஆனா நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தரணும். நிச்சயமா வாங்கி தரேன். உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லுவேனா? ஹலோ சார். வாங்க சார், உட்காரு. உட்காரு. சார் யாரு? சார் யாருன்னா மிஸ்டர் அருண், ஸ்ரீமதியோட பிரதர். கூட பிறந்த தம்பியா? ஆமா. என்ன விஷயமா 2 பேரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா சார்? வீட்டில் ஒரே பிரச்சனை. பத்திரிக்கையில் என் போட்டோ வந்ததை பார்த்து வீடே என்னை குற்றவாளி மாதிரி பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. கொடைக்கானல்ல நானும் ஸ்ரீமதியும் சந்திச்சோன்னு வந்த செய்தியை பார்த்து நான் பிசினஸ் விஷயமா வெளியூர் போறதை தவிர்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அதனால 2-3 பிசினஸ் கூட என்னை கைவிட்டு போயிடுச்சு. என் கூட பிசினஸ் டீலிங் வச்சிருந்தவங்களாம் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் தோணுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல தான் ப்ராப்ளம் வரும். ஆனா உங்களுக்கு ப்ராப்ளம் வெளியில இருந்து வந்திருக்கு. என்ன பண்றது, நல்லவங்கள தான் கடவுள் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல 100% உண்மையாயிடுச்சு. கடவுள் மட்டும் என்ன சோதிக்கல சார், காக்கி சட்டையெல்லாம் அப்பப்போ வந்து விசாரணைன்ற பேர்ல சோதிக்கிறாங்க. அந்தஸ்து கௌரவம் பார்த்துட்டு இருக்கிற எங்க அப்பா இதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாம வேதனைப்படுறாரு. தயவு செய்து எப்படியாவது இந்த கேஸ்ல நீங்க தான் என்ன விடுவிக்கணும். ஆமா சார். சார் ரொம்ப நல்லவர். போலீஸ் நினைக்கிற அளவுக்கு இவர் மோசமான ஆள் இல்லை சார். எங்க அக்கா காணாம போனதுனால எந்த தப்பும் பண்ணாத இவரை விசாரணைன்ற பேர்ல போலீஸ் கஷ்டப்படுத்துறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எதுவுமே பண்ணாம என் கிளையண்ட் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாவா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நடந்தா நீங்க எல்லாம் ஃப்ரீ ஆயிடலாம். என்ன சார் இது? காணாம போன ஸ்ரீமதி ஒரு சேதாரமும் ஆகாம நேர்ல வந்து நிக்கணும்.
அது எனக்கும் தெரியாதா? ஆனா அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல சார். ஒருவேளை அவங்க உயிரோட... அங்கிள், அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள். எங்க அக்காவுக்கு ஒன்றா இருக்காது. அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு அங்கிள். அருண், ப்ளீஸ். சாரி அருண். மிஸ்டர் அருண், உங்க நம்பிக்கை பழிச்சா உங்க 2 பேருக்குமே நல்லது. அவங்க உயிரோட இருந்தா உங்களுக்கு உங்க அக்கா கிடைப்பாங்க. ராமு சாருக்கு போலீஸ் கேஸ்ல இருந்து நிரந்தரமா விடுதலை கிடைக்கும். ஸ்ரீமதி கிடைக்கிற வரைக்கும் போலீஸோட தொந்தரவு என்னால தாங்க முடியாது. கொஞ்ச நாளைக்காவது போலீஸ் தொல்லை இல்லாம தப்பிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். கொஞ்ச நாளைக்கு வேணா தப்பிக்கலாம், ஆனா நிரந்தரமா தப்பிக்கணும்னா அந்த அம்மா நேர்ல வந்தாதான் முடியும். சரி சார், நான் இப்ப ஃப்ரீயா இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? நீங்க என்ன பண்ணாலும் போலீஸ்காரன் கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது. சார் வேற என்னதான் சார் பண்ணணும்? மிஸ்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? அருண் சார். மிஸ்டர் அருண், நீங்க கேபிஎஸ் கார்பஸ் மனு போடணும். அப்படின்னா? ஆட்கொணர்வு மனு. அதாவது உங்க அக்கா கொடைக்கானல் போனதுல இருந்து காணலன்னு அவங்கள கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு நீங்க மனு கொடுக்கணும். நான் அந்த மனுவை கொடுத்தா இவர் எப்படி ரிலீஸ் ஆவாரு? ரிலீஸ் ஆக முடியாது. போலீஸ் இவர் பின்னாடி அலையறதை விட்டுட்டு ஸ்ரீமதியை தேட ஆரம்பிச்சிருவாங்க. கோர்ட் கொடுத்த கெடுவுக்குள்ள அவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும்னு டென்ஷன் இருக்கும். அதனால நம்மளுக்கும் ஒரு லாபம் இருக்கு. ஸ்ரீமதி பத்தின விவரம் நம்மளுக்கு தெரிஞ்சா அது நமக்கு லாபம் தானே. அப்புறம் என்ன சார் சொன்ன மாதிரி ஆழ்கொணர்வு மனு போட்ட வேண்டியதானே? சரி அங்கிள், போட்டுடலாம். அதுக்கான அப்ளிகேஷன் இது. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார் இது இப்போ சைன் பண்றதுனால ஃபியூச்சர்ல இவருக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது? அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். கிருஷ்ணா, 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 என்னம்மா அம்மாவே நினைச்சிட்டு இருக்கியா? மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. அம்மா எப்பவும் என் கூடவே தான் இருக்காங்க. ஆனா நான் அவங்க நினைச்சதை நடத்தி காட்டாம ஓயவே மாட்டேன். என்னம்மா நீ சரியா சாப்பிடாம பால் கூட குடிக்காம அப்படின்னு யோசனை? உடம்ப பாத்துக்காம யோசனை மட்டும் பண்ணா உன் ஆசையெல்லாம் எப்படி நிறைவேறும்? நிச்சயமா நிறைவேறும் மீனாட்சி. அதை நிறைவேற உடம்புல தெம்பு வேண்டாமா? இந்த பாலையாவது கொஞ்சம் குடி. வேண்டாம் மீனாட்சி, பழி வாங்கணுங்கிற வெறி உடம்பு முழுக்க பரவி இருக்கு. பசிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இப்படி எதுவும் சாப்பிடாம யோசிச்சு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க நீ? ஒண்ணுமே பண்ணலையே கிருஷ்ணா. பழி வாங்குறேன்னு அதையே நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப கவனிக்காம இருந்தா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை தாங்க முடியாது. நீ நல்லா இருக்கணுமா? அந்த குடும்பம் பார்த்து பயந்து போற மாதிரி ஓஹோன்னு வரணும். அதுக்கு நீ என்னமா பண்ண போற சொல்லுமா? நீ பயப்படாத மீனாட்சி, நான் ஒண்ணு சும்மா இல்ல. இப்ப ஆடிட்டர் இங்க வர சொல்லியிருக்கேன். கிருஷ்ணா, ஒன்னும் யோசிக்க வேண்டாம் மீனாட்சி. ஆடிட்டர் அம்மா பக்கம் தான். ஆடிட்டருக்கு அம்மா எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப கூட அவர் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். போய் பாரு. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். கிருஷ்ணா வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சார், உட்காருங்க. வாங்க அங்கிள்.
எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா? ஆனா ஒண்ணுமா, ஆடிட்டரா இருக்கிறது இந்த டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஈஸியா கலெக்ட் பண்ணிட்டேன். இந்த பாரு, இது தணிகாஜலம், நம்ம கம்பெனியில் ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ். ரொம்ப சென்டிமெண்டல் டைப்பு. இவருக்கு இவங்க அம்மானா ரொம்ப உயிர். வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஜிகே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கே வரதில்ல, ஹாஸ்பிட்டல்லே இருக்காரு. இது டாக்டர் நடேசன், நம்ம கம்பெனியில் இன்னொரு டைரக்டர். இவருக்கு பொண்டாட்டி வாக்குனா வேத வாக்குமா. ஏன்னா இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிசினஸ்ல பெரிய லெவல்ல வந்தாரு. இது அவங்க ஒய்ஃபு, டெக்ஸ்டைல் செக்ஷன்ல பெரிய டிசைனர், பெரிய ஷோரூம் வச்சிருக்காங்க. இந்த அம்மா எது சொன்னாலும் நடேசன் தட்டவே மாட்டார். ஸோ நடேசனையும் தடிகாஜலத்தையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி அம்மா கிட்ட இருந்த 2 டைரக்டர்ஸ் நம்ம சைடு தான் இருக்காங்க. மொத்தம் 7 டைரக்டர்ஸ். அதில் 4 பேர் நம்ம பக்கம் இருந்தாங்கன்னா நீ சேர்மன் ஆகிறது ஈஸி. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்ட அப்புறம் உனக்கு ப்ராப்ளம் தான். இல்லை, எதுக்கு நான் சொல்றேன்னா, நீ பகையா நினைக்கிறே ராம், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுந்தரலிங்கம். அந்த சுந்தரலிங்கத்தோட சன் தான் ஜெகதீஷ், நம்ம கம்பெனியில் இன்னொரு டைரக்டர். அவங்க 2 பேரும் எதையாவது பண்ணி நம்ம கம்பெனியை கேப்சர் பண்ணி ஜெகதீஷை சேர்மன் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு பெரிய ப்ராப்ளம் தான். இல்ல அங்கிள், நான் விட மாட்டேன். அந்த 2 டைரக்டர்ஸையும் நான் நம்ம பக்கம் இழுக்கிறேன். செய்வமா, நீ கண்டிப்பா செய்வ. ஏன்னா உங்க அம்மா கிட்ட இருந்த தைரியம் தன்னம்பிக்கையும் உங்ககிட்டயும் அப்படியே இருக்கே. தேங்க்ஸ் அங்கிள். உங்க உதவி நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்னம்மா இதெல்லாம் பெரிய உதவிங்கிற, இது என் கடமை. வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நோ ப்ராப்ளம். வரட்டுமா? வரேம்மா. தாத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டுறா. சரி ஊட்டு தாத்தா. ஓ தாத்தா செல்லண்டா நீ. ஹாப்பி பர்த்டே. இந்த கையில கேக் இருக்கு, இந்த கை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ அத்தை. கேக் இருந்தாங்க. மாமா கூட்டுறா. மாமாக்குன்னு பார்த்து சின்ன பீஸா வருது, கோச்சுக்காதீங்க மாமா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். Thank you daddy. Thank you so much. இங்க பாரு, புது பைக். எனக்கா? எஸ், உனக்கே தான். Wow, thank you daddy. Thank you so much. அப்பா, எனக்கு பிடிச்ச மாடலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. yes. டாடி டாடி, என் கூட நீங்களும் ஒரு ரைடு வந்தீங்கன்னா ப்ளீஸ் நான் ப்ளீஸ் வரேன். ப்ளீஸ் டாடி ஏம்மா ப்ளீஸ் இதா? சொன்னா கேளுங்க. மெதுவா ஓட்டணும். கண்டிப்பா வாங்க. மெதுவா ஓட்டுவியா? வாங்க வாங்க வாங்க. Okay. என்னோட டிரைவிங் என்ன நீங்க பார்த்தது இல்லையா? போலாமா? ஓ போ 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 போ. ஸ்பீட் எடுக்காத.
சந்தில தான் மெயின் ரோட்ல வந்தா பயப்படுறீங்களா? அதான் ஷார்ட் கட் வந்துட்டு இருக்கேன். பறக்க ஹலோ சார். ஹாய். ஒய் சார் ப்ளீஸ். வயசுல பெரியவர் நீங்களாவது ஒரு புத்தி சொல்ல வேணாம். இல்லை நான் சொன்னேன், கேட்கல. நியூ பைக் அதான் பையன் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். ஏன் சார் பேச மாட்டாரோ? யோ உன் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் எடு. நீ சொல்லு சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு ப்ளீஸ். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டான். இனிமே பண்ண மாட்டாரா? எஸ். இப்போ அவன் பண்ணதுக்கு யார் மேலாவது மோதி ஏதாவது ஆயிருந்துன்னா உயிரை திருப்பி தர முடியுமா? யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். பட் யூ சி. ஆமா நீங்க யாரு? நான் என் ஃபாதர். ஓ அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ரோட்ல டிராக்கிங் பண்றீங்களா? ஒரு தடவை ஃபைன் கட்டினா தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். ஃபைனா சார்? ஓகே சார். பணம் எடுங்க சார். பணமா? சாரி சார். தம்பி ஆட வேண்டிய வயசு தான், பறந்து மீறாம ஆடணும். இல்லைன்னா பாதிப்பு உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான். சார் நீங்களே உங்க பிள்ளையை கெடுத்துறாதீங்க. ஓகே சார், ஷோர் சார். போயா போ. ரொம்ப தான் அட்வைஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? தப்பு பண்ணது நீ, லெக்சர் எனக்கா? உன் பிறந்த நாள் அதுமா போலீஸ்க்கு மொய் எழுத வச்சிட்டேன். சரி விடுங்கப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா? வேணாண்டா, நான் அப்படியே நடந்து அப்பா போறேன். நான் கொண்டு போய் டிராப் பண்றேன் உங்களை. வேணாண்டா சாமி, நீ வந்த விதத்துல என் முடியெல்லாம் பாத்தியா? மயக்கம் என்ன தனுஷ் கட்டிக்கிச்சே இல்ல, அப்படியே பங்கு மாதிரி நின்னுச்சு. ஆட்டோ ஓட 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 தூரம் குறையல. அப்பா அப்பா இருங்கப்பா, நானே டிராப் பண்றேன்.